மிருகங்களை விட மோசமாக நடத்தப்பட்ட கருப்பின நீக்ரோக்கள். அந்த நீக்ரோக்கள் மட்டும் படியவில்லை, பிரபுக்களாக உலவி வந்த வெள்ளையர்களும் வேலையில்லா திண்டாட்டத்தால், வறுமையின் கொடுமையால் வாழ வழியின்றி, அவர்கள் பிள்ளைகளுக்கு பாலுக்கும் உணவுக்கும் வழியின்றி பல பேர் வடிந்தார்கள். டாலர் நாடு என்று பிற்காலத்திலே பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த பூமி இந்த கேடுகளால் இனி இந்த பூமியில் வாழ முடியுமா என்ற கவலை எழுந்ததைத்தான் கிரேட் டிப்ரஷன் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கட்சிகளை சாராத பலர் வந்திருக்கிறார்கள். வீடுகளிலே இருந்து இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது கேப்டன் டிவியில் மட்டுமல்ல, நடுநிலையோடு இயங்க வேண்டும், நம்முடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட பல தொலைக்காட்சிகள் இந்த மேடை பேச்சுக்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற காரணத்தால் நம் கட்சிகளை சாராதவர்கள், நாம் ஜெயிப்போம் என்று நேற்று வரை நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், நம்மை ஏளனம் செய்தவர்கள், ஏகடியம் செய்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பகைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பகைவர்கள் அல்ல, அரசியல் பகைவர்கள் லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிறார்களாமே. ஆனைமலை அடிவாரத்தில் ஜனவரி 26 திரட்டப்பட்ட திரண்ட மாநாட்டை விட 10 மடங்கு விஞ்சி விட்டதாமே இந்த மாமண்டூர் மாநாடு. 15 லட்சம் பேர் மாநாட்டினுடைய அந்த மேடை அமைப்பு இந்த மே திங்களிலே சகோதரர் கேப்டன் அரசபீடத்திலே அமரப்போகிற ஜார்ஜ் கோட்டையினுடைய தலைமை செயலகத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒளி வெள்ளமாக தெரிகிறது, எல்லோர் முகத்திலும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. வாட்டம் எவர் முகத்திலும் இல்லையே. கோடிக்கணக்கானவர்கள் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது மேடையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முகத்திலும் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறார்கள். மேடையில் இருப்பவர்கள் முகத்திலே சோர்வு இருந்தது சில கூட்டங்களில், சில கட்சிகளில். அதை மக்கள் பார்க்கிறார்கள். நம்மிடம் குவிக்கப்பட்ட பணம் இல்லை, கோடி பணம் இல்லை, அதைவிட 1000 மடங்கு பலம் வாய்ந்த இந்த தொண்டர்களின் கூட்டம் இருக்கிறது. எனவே நம் தொண்டர்களுக்காக மட்டும் நான் பேசவில்லை. இன்னும் முடிவெடுக்க இயலாமல் அண்ணா திமுக வேண்டாம், நாசப்படுத்திய திமுக கழகத்தை மீண்டும் ஆட்சிபீடத்துக்கு அனுமதிக்க வேண்டாம். ஆனால் இந்த அணி ஜெயிக்குமா? மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு ஜெயிக்குமா என்று எண்ணியவர்கள் கருத்து 23ஆம் தேதி எங்கள் அறிவிப்பு வந்த காலத்தில், ஏன் நாங்கள் கேப்டனோடு கரம் கோர்த்த போது நம்பிக்கை 50-70% வளர்ந்தது. அது நிறைவு பெற்றிருக்கிறது. சகோதரர் வாசன் அவர்களும் நம்மோடு கரம் கோர்த்த பிறகு, இத்தனைக்கு பிறகும் நமக்கு 20% என்று பெரிய மனதோடு சில பேர் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. பிரளயம் போல் வர இருக்கிறதே மக்கள் தீர்ப்பு. இந்த கணக்குகள் சதவீதங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜெயக்கொடி நாட்டுவதற்கான தீர்ப்பை மக்கள் தருவார்கள். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், அதைத்தான் பேசப் போகிறேன். என்னை தெரு தெருவாக கொடும்பாவி கொளுத்தினார்கள், பரவாயில்லை, என்னை கூட ஒரு பெரிய தலைவனாக கருதுகிறார்கள் என்று கருதினேன். என்னை பாடை கட்டி தூக்கி கொண்டு போனார்கள். என்றாவது ஒரு நாள் நான் பாடையில் தானே போக போகிறேன், அதை முன்கூட்டி செய்கிறார்கள். பாடை கட்டி போட்டதற்கு பிறகு செருப்பால் அடித்தார்கள், என் முகத்தை காயப்படுத்தினார்கள், காலால் மிதித்தார்கள், நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். 3 நாள் இது நடந்தது. என் தோழர்கள், கழகத்தின் கண்மணிகள் நெஞ்ச கொதிப்போடு எங்கள் கைகளை கட்டி போட்டு விட்டீர்கள் என்று குபிரினார்கள். ஆத்திரமூட்ட பார்க்கிறார்கள். நாம் ஆத்திரத்துக்கு இடம் தர தேவையில்லை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, என் தாயார் உயிரோடு இல்லை என்று நான் நிம்மதி அடைந்தேன்.
என் தாய் நான் தேர்தல்களிலே தோற்ற காலங்களில் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. நான் தேர்தல் ரிசல்ட் வருது தோற்கிற நாட்களில் என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். மகனே, கவலைப்படாதே, ஊரெல்லாம் ஒரே பேரா இருந்தது, ஓவலையா இருந்தது, திருச்சி கழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? 1,10,00,000 கிலோமீட்டர் இந்த 40 ஆண்டுகளில் நான் காரிலேயே பயணம் செய்திருக்கிறேன். 1,10,00,000 கிலோமீட்டர் இரவிலும் பகலிலும். என் தம்பி டிரைவர் துரை, முன்னர் மணி, இப்பொழுது பொன்னாங்கன். நான் தூங்கும் நேரத்திலும் அவர்கள் காரை ஓட்டுவார்கள். இரவெல்லாம் திரைப்பட பழைய இசைப்பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கும். அதான் எனக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு. இத்தனை ஆண்டுகள் நான் இப்படி போகிற போது விபத்துக்கள் ஏற்படும் என்று என் தாய் பயப்படுவார்கள். நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். நல்ல வேளை ராத்திரி பிரயாணம் இருக்காது, பேசாம ஜெயிலில் பூட்டியிருக்காங்கன்னா பத்திரமா இருப்பான்னு என் தாயார் நினைப்பார்கள். 1976ஆம் வருஷம் என்னை பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து மிசா கைதியாக என்னை சேலம் ஜெயிலுக்கு மாற்றினார்கள். வியாழக்கிழமை எனக்கு இன்டர்வியூ. என் தாய் மாரியம்மாள் என்னை பார்க்க வந்தார்கள். இரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ. அழைத்து வந்தவர் தூரத்து உறவினர், அவருக்கு அனுமதி இல்லை. என் தாயார் மட்டும் வந்திருந்தார்கள். ஜெயிலர் சொல்லி அனுப்பினார், இன்டர்வியூவுக்கு உங்கள் தாய் வந்திருக்கிறார்கள் என்று. எனக்கு அடுத்த அறையிலே அண்ணன் கோசிமணி, அவர் திருச்சி சிறையிலிருந்து மாற்றப்பட்டிருந்தார். அம்மா பார்த்துட்டு வாப்பான்னார். நான் பார்க்க போனேன். என் எதிரில் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பெஞ்சு போட்டு என் தாய் உட்கார்ந்திருந்தார்கள். நான் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருந்தேன். எனது இடது பக்கத்தில் ஜெயில் சூப்பரண்டும் ஜெயிலரும் உட்கார்ந்திருந்தார்கள். பின்னாலே ஒரு கனத்த திரை தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது என் அம்மா, ஏம்மா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த ஜெயில் ரொம்ப மோசமான ஜெயிலு, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் கவலையா இருந்தது, பார்க்க வந்தேன்னா. ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கம்மா என்று கேட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற பெண்கள் நம்ம முதலாளி எழுதி கொடுத்தா விட்டுருவாங்களாம்ல. அப்பொழுதெல்லாம் எழுதி கொடுத்து பல பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சிறையை விட்டு திமுகவில் வெளிவந்து கொண்டிருந்த நேரம். அதற்கு பலத்த முயற்சிகளும் நடந்தன. நீ என்னமா சொன்னேன்னு கேட்டேன். என் மகன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, இந்த ராட்சசி எத்தனை வருஷத்துக்கு வச்சிருவான்னு நான் சொன்னேன். அப்படியே எனக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. இந்த வீர தாயின் வயிற்றில் 10 மாசம் இருந்து பிறந்தேனே என்று நான் நினைத்தேன். எதுக்கு எழுதி கொடுக்கணும்? எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துச்சிருவான், எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து விட்டேன். 30 நிமிஷம் இன்டர்வியூ. அண்ணன் மணி, கோசிமணி வாசலே இருந்தார். துபாக்கரியில் 22 கம்யூனிஸ்ட் தோழர்களை சுட்டுக் கொண்ட இடத்தில் தான் எங்களை வைத்திருந்தார்கள் 50களிலே. என்னப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்ன. அவர் அழுதுட்டார் கோசிமணி. என்ன 6 மணிக்கு எங்களை லாக்அப், சிங்கிள் செல்லு, பாத்ரூம்லாம் கிடையாது, லைட் வெளியே தான், உள்ள கிடையாது, செல்லை பூட்டிட்டாங்க. 6:45 ஜெயிலர் ஆழ்வார் நாகையா வந்தார். கிட்ட போன 2 கையையும் பிடிச்சுக்கிட்டாரு. அவர் தந்தை பெரியார் தலைமையிலே திருமணம் செய்து கொண்ட திராவிடர் கழக தோழர் என்பது அப்போதுதான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இன்றைக்கு உங்கள் தாயார் உங்களிடம் சொன்ன பதில் திரைக்கு பின்னாலே இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உளவுத்துறை அதிகாரிகள் காதில் விழுந்தது. நீங்கள் போன பிறகு அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு உறுதியான தாய்மார்கள் இருக்கிற போது அந்த கட்சியை என்ன செய்ய முடியும் என்று சொன்னார்கள். நான் இதையெல்லாம் சுய விளம்பரத்துக்கு, தம்பட்டத்துக்கு பேசவில்லை. என் தாய் ரொம்ப மன உறுதி வாய்ந்தவர். என் தாய் எனக்கு, அவர் தாயார் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் எங்கே போவேன். இப்பொழுதும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். என் இருதயத்துக்குள் என் தாய் இருக்கிறார். ஆனால் என்னை இழிவுபடுத்துவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். என்னை தெரு தெருவாக இப்படி பாடை கட்டி வருவதை என் தாய் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அதிர்ச்சியில் செத்து போயிருப்பார். நல்ல வேளை, டாஸ்மாக் எதிர்த்து போராடி 60ஆம் நாள் அதன் காரணத்தினால் உடல் நலிந்து அவர் இறந்து, இந்த தலைவர்களெல்லாம் இந்த எளியவன் இல்லத்துக்கு வந்து என் கண்ணீரை துடைத்தார்கள். ஆகவே எனக்கொன்றும் வருத்தமில்லை, எனக்கொன்றும் ஆத்திரமில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது ஒரு அரிய வாய்ப்பு. 10 மணிக்குள் நிகழ்ச்சி முடிய வேண்டும். கேப்டன் அவர்களும் பேச வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு என் வேண்டுகோளை தெரிவிப்பதற்காக
தொண்டர்கள் ஆரவாரம் செய்வது மகிழ்ச்சிதான். போராட வேண்டிய இடத்திலே போராட வேண்டும். பணப்பட்டுவாடாவுக்கு வருகிறார்களா, பறிமுதல் செய்யுங்கள். போலீஸை நம்பாதீர்கள், அது பணப்பட்டுவாடாவுக்கு கூட உதவி செய்யும். ராஜேஷ் லக்கானி an innocent man, a helpless man, கையால் ஆகாத ஒரு ஆள். இது சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டம். இஸ் ஆனஸ்ட் மேன், நேர்மையானவர், ஒன்னும் செய்துக்கிட முடியாது. ரோட்ல போற வாகனத்தை வேணா தடுக்கலாம். என் தம்பி கழகக்குமார் கொடி கட்டி கொண்டு போனான். நேற்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் இசைமுரசு நாகூர் அனிபா திராவிட இயக்கத்துக்கினுடைய பூபாலமாக இருந்த இசைமுரசு நாகூர் அனிபாவை பற்றி என் தம்பி திவான் எழுதிய நூல் வெளியீட்டு விழா முடிந்து அவன் வீட்டுக்கு போகிறான். சத்தியம் தியேட்டருக்கு பக்கத்திலே போலீசார் வழிபறிக்கிறார்கள். ஒரு அதிகாரி வருகிறார். மதிமுக கொடியை கலற்று என்கிறார். நான் கலற்ற மாட்டேன் என்கிறார். கொடியை கலற்றாவிட்டால் கைது செய்வேன் என்கிறார். காரை சோதனை செய்து கொள்ளுங்கள். கட்சி கொடியை கலற்ற மாட்டேன், என் உயிரை போன்றது அந்த கொடி. கைது செய்வோம் என்கிறார்கள். கைது செய்து பார். கைது செய்து கொண்டு போய் ஸ்பென்சருக்கு எதிரே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வைத்ததை தம்பி கழகக்குமார் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். என்னோடு 2 நண்பர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். இப்பொழுதே புறப்படுகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாசன் அவர்கள் வந்து சேர்ந்ததும், விஜயகாந்த் அவர்கள் கரம் கோர்த்ததும் நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விவசாயிகளுக்காக ரயில்வே தடத்திலே 3.5 மணி நேரம் வெயிலிலே இருந்து போராடினீர்கள். அந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரிகளுடைய அப்புறப்படுத்த முயன்ற போது உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்தது. போலீஸோடு மோதுகிறேன் என்று சில பெரிய மேதாவிகள் ட்விட்டரிலே விமர்சனம் செய்தார்கள். உங்களை போலீஸோடு மோதுகிற நபராக சில தொலைக்காட்சிகள் சித்தரிக்கின்றன. நீங்கள் போனால் இதையும் அப்படித்தான் போடுவார்கள் என்றார்கள். நான் நண்பர்களிடம் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் தொண்டனை போலீஸ் ஸ்டேஷன் வைத்திருக்கிறார்கள், அவனை அடித்தாலும் அடிப்பார்கள். அது மட்டுமல்ல, கட்சி கொடியை கலட்ட சொல்லுவதற்கு டிஜிபிக்கும் அதிகாரம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, ஜட்ஜுக்கு அதிகாரம் கிடையாது. உடனே திருமாவுக்கு போன் பண்ண, அப்பொழுதுதான்